இந்த டிஷ்ஷை நம்ம பொதுவாக வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம். இன்னும் அதை எளிமையாக எப்படி செய்யலாம் இன்றைக்கின்றதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலங்காலையிலே 8:30 மணிக்கு இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன். என்ன பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ வந்து ஒரு நல்லா ஒரு 4 உருளைக்கிழங்கு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு 5ஆவது முறை தண்ணியில் போட்டுவிட்டேன். இந்த ஸ்டார்ச் எல்லாம் போனால் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். இங்கே வந்துட்டு உருளைக்கிழங்கு வடித்து வச்சுருக்கேன் தண்ணியை. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த கட் பண்ணி வச்சு இந்த நீளமாக கட் பண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதில் சேர்த்துருவோம். அதான் சும்மா 1 நிமிஷம் அதில் இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். 1லேருந்து 2 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டு எடுத்துடலாம். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வடிச்சிட்டோம் நம்ம தண்ணியெல்லாம். இப்போ இந்த மாதிரி ஒரு துணியை போட்டுவிட்டு அது மேலே நம்ம அப்படியே காற்றார விட வேண்டியது தான். நல்லா அந்த தண்ணியெல்லாம் காயணும். ஃபேன் கீழே வச்சாலும் ஓகே தான். தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம். அப்படியே தண்ணியெல்லாம் இழுக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்களா இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா தண்ணியெல்லாம் காஞ்சி பாருங்கள், கையில் கூட ஒட்டல, அந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிடுது. கிட்டத்தட்ட நான் 1 ஹவராகவே அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கடாயில் எண்ணெய் போட்டுட்டேன். அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்டுடலாம். அதில் கடையில் நிறைய கொடுத்து காசு கொடுத்து வாங்கலாம். இந்த மாதிரி வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நம்ம செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஆஃப் குக் ஆனோடனே எடுத்துடணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்துருக்கீங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம திருப்பியும் அதை வந்து ஆயிலில் போட்டு திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இப்போ அதே போல நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்டைலில் பண்ணால் நீங்கள் இப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணி நீங்கள் பொரிச்சிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் வேணால் அது கூட காட்டுறேன் கடைசியில் கொஞ்சம். இதையும் அதே போல் கொஞ்சம் ஆஃப் குக் ஆனோன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பம் எண்ணெயை காய விட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, இது அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அதனால் எண்ணெயே காய விடுங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த ஒயிட் கலர் மெயின்டைன் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம வேறு மாதிரி பொரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கலர் ப்ரௌனாக கூட பொரிச்சிக்கலாம். எடுத்துடலாம். இங்கே வந்து மீதி கொஞ்சம் எடுத்து இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தட்டிட்டு ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதை தட்டிட்டு நம்ம போட்டு போகிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டைம் எல்லாத்தையுமே போட்டு எடுக்கிறேன். சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அடுத்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு வச்சுருக்காலே அதை போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கூட போடலாம், போட்டால் நல்லா தான் இருக்கும், முறுமுறுப்பாக. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டது நல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு மசாலா என்ன போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு இதே பரவாயில்ல, நல்லா இருக்க மாதிரி தெரியுது. கார்ன்ஃப்ளவரே போடலாம்னு நினைக்கிறேன். போய் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு வந்து பெப்பர் சால்ட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு போதும். அடுத்து இது வந்து நான் வீட்டிலே தயார் பண்ணது பீஸா வந்து ஹோம்மேடு சீசனிங் பவுட்ரு, அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டாக போட்டால் போதும்.
அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டைலில் மிளகாத்தூள் உப்பு போடுவோம். நமக்கு இப்படி காரம் அந்த தானே பிடிக்கும், அதனால் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவோம், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது அவ்வளோதான். நம்மளோட லஞ்ச் ஃப்ரை வச்சு பார்க்கலாமா? உள்ள நல்லா வெந்திருக்கு, தெரியுதா? கையில் செல்லு வச்சுருக்கேன், தெரியுதா பாருங்கள். மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கும். சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கார்ன்ஃப்ளவர் போட்டு இது ஒரு ஃப்ரை. இதுவுமே அதே மாதிரி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிடாம வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக